பெற்றோரில் முதுகெலும்பு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தையின் மருத்துவ செலவு 16 கோடி ரூபாய் வரை ஆகும் என கூறப்படும் நிலையில் முதல்வரின் உதவி நாடி பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிந்தாமணி புதூரை சேர்ந்த 2 வயது பெண் குழந்தை லித்திஷா முதுகெலும்பு தசை சிதைவு என்ற அரிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க 16 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. லித்திஷாவின் பெற்றோர் சுரேஷ்குமார் மற்றும் நித்யா தேவி தங்கள் மகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் உதவ வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேஸ்குலர் அட்ராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸுங்க. இந்த டிசீஸுக்கு நம்ம நாட்டில் மருந்து கிடையாதுங்க. சுவிட்சர்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட மதிப்பு 16 கோடி ஆகுதுங்க. இது நம்ம மாதிரி சாமானிய மக்களால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு புரட்ட முடியாதுங்க. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணி எங்கள் குழந்தையை காப்பாற்றணுங்க. இது எப்படியாவது எங்கள் குழந்தையை காப்பாற்றி கொடுங்க. நம்ம சவுத் இந்தியாவில் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பெங்களூரில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இது அரசாங்கமும் மக்களாகியவங்களாம் சேர்ந்து தான் ஏதாவது உதவி பண்ணி எங்கள் குழந்தையை காப்பாற்றணுங்க. ஜூன் 2ஆம் தேதி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருந்தோங்க. இது வரைக்கும் எதுவும் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலைங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.